5, 4, 3, 2, 1. இந்தியாவிலேயே முதல் முறையாக மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் பேலோடு வந்து லான்ச் பண்ணுறாங்க வர பிப்ரவரி 28 ஆமாங்க, நானும் உங்களை மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனேன். சேட்டலைட்லாம் ஸ்ரீஹரிகோட்டாவில் தானே லான்ச் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன ஸ்கூல்லேருந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் நான் அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துச்சு. இந்த ஒரு கிராமத்துலேருந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையாக ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. நாம எல்லாரும் ஸ்ரீஹரிகோட்டாக்கு போய் அந்த ராக்கெட் வந்து லான்ச் ஆகிற அன்னைக்கு டேட்டுக்கு போய் நம்ம பார்க்குறதுங்கிறது வந்து சாத்தியம் ரொம்ப கம்மியான ஒரு விஷயந்தான். பட் அது நம்ம ஊருக்கு ரொம்ப அருகாமையிலேயே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 40 கிலோமீட்டர் வந்து அது ட்ராவல் பண்ணி போகுது. அது எப்படி திரும்ப வந்து பேராஷூட் மூலியமாக வந்து நம்ம பூமிக்கு வரும், அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதை நான் பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயமும் இருக்குது. இந்த நிகழ்வுக்கு வந்து மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா பெரியகருப்பன் அவர்களும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் வந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பிக்கிறாங்க.